இப்போ இந்த கணக்கில் ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ அசல் தெரியாததுனால இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வட்டியோடு சேர்த்து கட்டியிருக்கோம். அதனால் என்னென்னா வட்டின்றது அப்போ அந்த மொத்த தொகை மைனஸ் அசல், அவ்வளோதான். அப்போ வட்டிக்கு என்ன ஃபார்முலா? PNR/100 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதனால எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன். அப்போ எண் வந்து நமக்கு எவ்வளவு? 5 ஆண்டுகள், R வந்து 10%, ரைட்டா? பை 100 ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அடி கொடுக்குறோம். ஒரு 0 கேன்சல் ஆகிரும். 1 5 5 7 5 10, ரைட்டா? இப்போ இந்த ரெண்டை வந்து நம்ம இந்த பக்கம் பெருக்கும்போது இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். நல்லா கவனிங்க. அப்போ இங்கே என்ன ஒரு 20,100 மைனஸ் 2P. இப்போ மைனஸ் 2P இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா அப்போ 3P ஈக்குவல் டு 20,100. அப்போ P ஈக்குவல் டு அந்த 3 அங்கிட்டு போகும்போது டிவிஷனில் போயிடும். இப்போ இதை 3ஆல் அடி கொடுத்தோம்னா என்ன ஒரு 6,700. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.